எப்படி கூட வேலை செஞ்சவரே ஏமாத்திட்டாரு சார். ஏமாத்துனாங்களா? எப்படி? அவரோட பேரு தாஸ். ஆனா அவரு இப்பதான் இறந்து போனாரு. அப்பாவுக்கு தாஸ் மேல நிறைய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைய அவர் தப்பா பயன்படுத்திக்கிட்டாரு. எப்படி மிஸ்யூஸ் பண்ணாரு? நல்ல நோட்டுங்களோட கள்ள நோட்டுங்களை பேங்க்ல இருக்கிற கேஷோட மிக்ஸ் பண்ணிட்டாரு அவரு. கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்த உடனே பேங்க்ல என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா குற்றவாளி ஆயிட்டாரு. அப்ப அந்த தாசு அந்த ஆளுக்கு எதிரா எந்த ஆதாரமும் அப்பா கிட்ட இல்ல. அதனாலதான் சார் நான் சொன்னேன் அந்த ஆளு எங்க அப்பாவை நல்லா ட்ரீட் பண்ணிட்டாருன்னு. எப்படி இந்த நோட்டோட மேனிபுலேஷன்ஸ் நடந்தது? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது சார். உங்க அப்பா கிட்ட கேட்டும் யூஸ் இல்ல. அப்புறம் அப்பாவுடைய அதிகப்படியான சர்வீஸை கன்சிடர் பண்ணி பேங்க்ல அவர் மேல கேஸ் போடல. ஆனா வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் சார். சார், அன்னைக்கு அப்பா பேங்க்ல இருந்து வரும்போது கொண்டு வந்தது. உங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது? முதல்ல சஸ்பென்ஷன்ல இருந்தாரு. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வரப்ப ரோட்ல விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்படிதான். இந்த தாசு செத்து போன விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? அது தெரியும். ஆனா இப்போ ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது தற்கொலை இல்ல, கொலை பண்ணி அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல சார் இவங்களுக்கு தெரியுமா? போலாம். சரி சார், நாங்க இந்த நோட்டு கொண்டு போறோம். சரிங்க சார். அடட, உத்தமன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களாக்கா? ஆமா, இங்க இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதான் மார்க்கெட் போயிட்டு வரேன். என்னது? ஆமா, உங்களை நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். தம்பி, உங்க பேர் என்ன? தம்பி. நீங்க தம்பின்னு தெரியும், உங்க பேர் என்ன? பேரு தான் சொன்ன தம்பி. ரெண்டும் தம்பியா? அது போட்டோம். இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? அப்ப நான் என்ன பண்றது? எல்லாம் இருக்குப்பா. ஒரே வெயிலா இருக்குப்பா. அம்மாடி, எனக்கு ஒரு காபி கொடு. சக்கரை போட்டுறாத, உப்பு மட்டும் போடு. உப்பா? தம்பி சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாய். என்ன, நாட் எக்ஸ்பெக்டிங் மீ? நிறைய சிஐடி ஒர்க்லாம் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சு போயிட்டாங்க போல. நீங்கள் எல்லாரும் பார்த்தது கேட்டது எல்லாமே உண்மைதான். நான் எதையும் மறுக்க போகிறதில்ல. நான் ஏன் இந்த மாதிரிலாம் ஆனன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. என்னோட வீக்னஸ் தான் அதுக்கெலாம் காரணம். உங்ககிட்ட நான் எத்தனையோ பொய்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அதில் ஒன்று மட்டும் உண்மை. உங்கள் கூட எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நம்மளோட மியூசிக்லேயும் நான் எந்த கலப்படமும் செஞ்சதில்லை. தயவு செஞ்சு என்னை நம்புங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன்னு சொல்ல தான் வந்தேன். இனிமேல் நம்ம பார்த்துக்க போகிறதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். உதய், ஏசி உதயனை அரெஸ்ட் பண்ணிட்டான். எங்கேயோ ரகசியமா வச்சு விசாரிச்சிட்டு இருக்கானா. 10 நிமிஷத்துக்குள்ள இடம் தெரிஞ்சிடும். அவன் வாயை திறக்க கூடாது. இந்த ட்ரக்கோட வீக்னஸ் தான் சார் என்னை இப்படி ஆக்கிடுச்சு. ட்ரக் மேலே இருந்த ஆசையாலையும் அது மேலே இருந்த வீக்னஸ்னாலையும் தான் நான் பல சந்தர்ப்பங்களில் பல தப்பு பண்ணியிருக்கேன் சார். இந்த செத்து போன தாஸ உங்களுக்கு எப்படி தெரியும்? மாஸ்டரை கள்ளநோட்டுங்களை நான் நிறைய தடவை நேரில் போய் தாஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்படிதான் சார் எனக்கு தாஸ் தெரியும். இதுதான் தாஸ் மாஸ் கிட்ட போக காரணமா? ஆமாம், தாஸ் மட்டும் இல்லை, பல பேர் இந்த ஒரே காரணத்துக்காக மாஸ் கிட்ட அடிமையாக இருக்காங்க. சரி, தாஸை கொல்ல என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். சொல்லு, என்ன காரணம்? எனக்கு தெரியாது சார். மாஸ் என்ன சொன்னாலும் நீ செய்ய மாட்ட? இந்த மாஸ்க்கு தாஸ் மேலே ஏதாவது விரோதம் இருந்திருக்கலாம்ல?
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. முடி லென்த்தாக வளர்க்குற மாசோட கேங்கில் நிறைய பேர் இருக்காங்க சார். ம். சார், ராஜு என்னோட உயிர் நண்பன். இந்த கேஸ்க்காக அவனை விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அந்த சாவை பற்றி தெரிஞ்சிருந்தா, ஒரு சின்ன துடுப்பு கிடச்சிருந்தா கூட கண்டிப்பாக நான் வந்து சொல்லியிருப்பேன் சார். நீயும் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா சொல்லுவேன். ட்ரக் டிராஃபிக்கிங், கவுண்டர்ஃபிக் நோட்டோட டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கணும்னு தெரியுமா? சரி, நீ அப்ரூவராக மாறுறியா? மாஸ்க்கும் அவன் கேங்குக்கும் எதிராக நீ சாட்சி சொல்ல தயாரானா இழக்க போகிற ஒரு வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கும். இல்லை இல்லை சார், நான் அப்ரூவர் ஆக மாட்டேன். மாஸ் மேலே இருக்கிற பயத்தினாலேயே? அதுவும் ஒரு காரணம். மாஸ், மாஸோட சேர்த்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார். உதயனுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்ச எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. படிச்சேன். இப்ப செத்து போன தாசுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற லிங்க பத்தியும் படிச்சேன். அவங்க குத்தங்களை ஒத்துக்கிட்டாங்களா? நான் இப்போ அதான் சார் சொல்ல வந்தேன். மாஸோட கேங்க்ல முடி வளர்த்துருக்கிறவங்கள உதய் உள்பட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா அது ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் சான்ஸ் இருக்கு சார். அது என்ன ஃபார்மாலிட்டி? சொல்றேன் சார். அன்னைக்கு ஒரு டவுட் கேட்டிங்கல்ல, தலையில எந்த அடியும் படாம தலைக்குள்ள எப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னு. அப்போ பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்னன்னு? எஸ். ஜஸ்ட் மினிட் சார். இது அந்த ஃபிளாட்டை சர்ச் பண்ணும்போது கிடைச்சது. ப்ளீஸ். இப்ப புரியுது ஆயுதமும் அதை பயன்படுத்தின விதமும். மண்டையில ஏன் காயம் ஏற்படலங்கிறதும் இப்ப புரியுது. பட் வை ஃபார்மாலிட்டி ஃபார் டிஎன்ஏ டெஸ்ட்? மாஸ்க் தாஸ் மேல பல காரணங்கள்னால விரோதமோ வைராகியமோ இருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக பழி வாங்கணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் முன்னாடியே வச்சு வெட்டுறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. போலீஸ் இன்ட்ராகேஷன் நடுவில் அராஜகம் பண்ணி உதயவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அவங்க. ஆனா கொலை நடந்த விதம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கொலை பண்ணி தூக்கில் தொங்க விடுறதுலாம் அவங்க செய்ய மாட்டாங்க சார். ஐ அக்ரி. there is sense in what you are thinking. தேங்க்யூ சார். கையில இருந்ததும் போச்சு, வானத்துல பறந்ததும் போச்சுங்கிற கதையா? இப்போ இந்த கேஸ்ல சந்தேகப்பட்டவங்களும் இல்லாம போயிட்டாங்க, இவங்களும் இல்லாம போயிட்டாங்க. இல்ல சார், யாரும் இல்லாம போயிடல. சந்தேகம் எல்லார் பேர்லயும் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை டீட்டெயிலா சொல்றேன் சார். தற்கொலை நம்ம நினைச்சிட்டு இருந்த டெத் கொலைன்னு இப்போ ரொம்ப கிளியரா ப்ரூவ் ஆயிருக்கு. அதுல ஒரு பொண்ணு இன்வால்வ்டும் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சில பெண்களுக்கு தான் அந்த பிளாட்டோட தொடர்பு இருக்கு. அதுல தலைக்கு டை அடிக்கிற பொண்ணு யாரு? நான் இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்டிருக்கேன்.
ஷாப்பிங் முடிஞ்சு வந்தப்போ கையில இருந்த சாவியை வச்சு நீங்க கதவை திறந்தப்பதான் டெட் பாடியை பார்த்ததா சொன்னீங்கல்ல? ஆமா சார். ம். மொத்தம் 2 சாவிதான். அதுல ஒன்னு தாஸ் கிட்ட, இன்னொன்னு உங்ககிட்ட இருக்கும். ம்? For more updates, like, comment, subscribe to our channel.